வான் உயர கம்பீரமாக எழுந்து நின்ற முருகன் சிலை. கும்பாபிஷேகத்தின் போது விண்ணதிர எழுந்த அரோகரா கோஷம். வேலூரில் மிரள வைக்கும் கலையம்சம். வேலூர் அடுத்த புதுவசூர் பகுதியில் சுமார் 500 அடி உயரம் கொண்ட தீர்த்தகிரி மலை ஒன்று அமைந்துள்ளது. இந்த மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவிலின் அறங்காவலர் குழு சார்பாக சுமார் 90 அடி உயரத்தில் முருகன் சிலை கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் அதிக உயரம் கொண்ட சிலைகளில் 3வது உயரமான சிலையாக எழுந்து நிற்கிறது இந்த முருகன் சிலை. இந்நிலையில் கோவில் பணிகள் அனைத்தும் முடிந்ததை அடுத்து கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகனை தரிசனம் செய்தனர். முன்னதாக தீர்த்தகிரி முருகன் கோவிலில் காலை 5:30 மணி முதல் யாகசாலா பூஜைகள் நடைபெற்று கோபுரத்தின் மீதும் கலசம் பொருத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தின் போது 92 அடி உயர முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவப்பட்ட நிலையில் குவிந்திருந்த பக்தர்களுக்கு மோட்டார் மூலம் கும்பாபிஷேக தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தின் போது 92 அடி உயர முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவப்பட்ட நிலையில் குவிந்திருந்த பக்தர்களுக்கு மோட்டார் மூலம் கும்பாபிஷேக தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. வான் உயரத்திற்கு கம்பீரமாக அமைந்த சிலையை மெய் சிலிர்க்க பார்த்து ரசித்த பக்தர்கள் அரோகரா என்று விண்ணதிர கோஷம் எழுப்பினர். மலேசியா பத்துமலை முருகன் மற்றும் சேலம் ஆத்தூர் முத்துமலை முருகன் ஆகிய சிலைகளை வடிவமைத்த திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் தான் இந்த சிலையையும் வடிவமைத்துள்ளார். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலையாக மலேசியாவில் உள்ள முருகன் சிலை அமைந்திருக்க 2வது இடத்தில் சேலத்தில் இருக்கும் சிலை இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 3வது உயரமான சிலையாக வேலூரில் அமைந்திருக்கிறது. கண்ணை பறிக்கும் கலையம்சத்துடன் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலையை காண பலரும் வருகை தருகின்றனர். ஒரு வழியில் வேலூரின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இது மாறி இருக்கிறது.